முடியாது. லாஸ்ட் வீடியோஸில் என்ன மிஸ் பண்ணீங்களா? ஸோ அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்துட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான வெஜிடபிள்ஸ் காட்ட போகிறேன். அது என்னன்னா சேப்பங்கிழங்கு. என்னடா தண்ணியில் ஊற வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? வாங்க அது எங்கள் பாட்டிக்கிட்டேயே கேட்டுடலாம். சேப்பங்கிழங்கு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு இந்த சேப்பங்கிழங்க வச்சு ஒரு கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். ஓ அதுவா? சூப்பர் சூப்பர். சரி, இது எதுக்கு தண்ணியில போட்டுட்டீங்க? இது பூமியில விளையிறதுமா, மண்ணுக்குள்ள விளையும் இந்த கிழங்கு. அதனால இதுல நிறைய மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். அதனால வாங்கிட்டு வந்து நல்லா அலம்பிட்டு மண்ணெல்லாம் போக நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு தண்ணியில ஊற வச்சோம்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மண்ணும் எல்லாம் இந்த தண்ணியில வந்துடும். இப்போ இதை வேக வச்சு இந்த கிழங்கெல்லாம் பார்த்தியா எவ்வளோ தடவை 4-5 தடவை நல்லா தேய்ச்சி அலம்பி வச்சுருக்கேன். இது இந்த குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஒரு 2 விசில் கொடுத்தா போதும். தோல் உரியிற அளவுக்கு வெந்தா போதும். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இது முழுகிற அளவுக்கு போதும். போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கிழங்குக்கு உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த கிழங்கு வேக வச்சு உனக்கு ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான வறுவல் பண்ணி தரப்போகிறேன் இன்னைக்கு. சேப்பங்கிழங்கு 1/2 கிலோ இருக்கு. இது கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருவோம். பாருங்க 3 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க இப்போ ஈஸியாக எடுக்க வரும், தோல் எடுக்க வரும். இது போல் தோலை நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் இருக்கிறது எல்லாமே தோல் பாருங்க ஈஸியாகவே வந்துடும். இப்போ தோல் எடுத்துடலாம். பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் இது போல் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க சேப்பங்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ 1/2 கிலோ இருந்தது. ஆனால் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 கிலோலாம் செஞ்சால் பத்தவே பத்தாது. நீங்கள் செய்கிற போது வீட்டில் இதை செய்கிற போது ஜாஸ்தியாகவே செய்யுங்க. செய்யவே காலி ஆகிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதை ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க இது போல் இந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். அப்போ இது பொரிக்கணும். இதை பாருங்க இப்படி ஸ்லைஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. சேப்பங்கிழங்கு இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நான் உப்பு வேக வைக்கிற போது கொஞ்சோண்டு உப்பு போட்டது தான், வேற எதுவும் போடலை. இப்போ இதை நான் பொரிச்சிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு வரேன். பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டு உப்பு காரம் போடுறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்லிம்ல வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுப்போம். இது கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது அப்படியே வேகட்டும். வெந்த பிறகு திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் பொறுக்கி எடுப்போம். இந்த சத்தம் எல்லாம் அடங்கட்டும். அப்ப நல்லா அது கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு அது நல்லா சத்தம் அடங்கி வரும். நிதானமா பொரியும். உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்குதோ அது போல நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது போல செஞ்சா நம்ம பசங்க சாப்பிட்றாங்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸை எப்படியெல்லாம் பிடிக்குமோ அது போல செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாத்தீங்களா இப்ப எப்படி ஆயிடுச்சு? எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி பாருங்க. நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். பாத்தீங்களா எவ்வளவு முருவலா வந்திருக்குன்னு. இன்னொரு ஏடு பொரிக்க போட்டிருக்கேன். பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் எப்படி சேர்த்துறதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இது பசங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. நீ பொரியல் பண்ணி வச்சீங்கன்னா வறுவல உடனே சாப்பிடுறதுக்கு முன்னாடியே தட்டு காலி ஆயிடும். செஞ்ச பாத்திரத்தில் இருக்கிறது காலி ஆயிடும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுவும் கிறிஸ்பியா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க இது நல்லா முருவலா கரகரன்னு பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு உப்பு காரம் சேர்க்கணும். கடாயிலேயே கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சிருக்கேன்.
எண்ணெய் காஞ்சிட்டு அது காஞ்ச எண்ணெய் தான். அதில் 2 கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பூண்டு தேவைப்படுறவங்க இந்த இடத்துல 2 பூண்டை தட்டி போட்டுக்குங்க. ஓகேங்களா? இதே போல இதுல நல்லா இந்த இதை பறிச்சுட்டு உப்பு ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்காக இதுக்கு தேவையான லைட்டா மேல கோட்டிங்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கிறேன். நான் குழந்தைங்க சாப்பிடணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமா தான் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இந்த மிளகாத்தூள் போட்டுட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா இந்த பச்சை வாசனையும் போயிடும். இன்னும் கிழங்கு நல்ல முருவலா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதோ ஒரு செகண்ட் உங்களுக்கு சாப்பிட தரேன். உப்பும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன், பெருங்காய பொடி எல்லாம் போட்டிருக்கேன். கலந்து நல்லா இதுல கோட் ஆகட்டும். இப்போ தயிர் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? எவ்வளவு முறுமுறுன்னு இருக்கு. அதோட கிழங்கோட தன்மை எவ்வளவு கொழப்பு. ஆனா இப்ப நாம செஞ்சது பாருங்க எப்படி இருக்குன்னு. கொழப்பே இதுல இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எங்க பாட்டி பண்ணது நிஜமா சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Until bye bye from